ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சித்து சமையலுக்கு வரவேற்கிறேன். இப்படி ஒரு முறை புளிச்சக்கீரையை கடைஞ்சி கொடுத்தா புளிச்சக்கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு புளிச்சக்கீரையை சுத்தம் பண்ணி நல்லா 2 முறை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்படி வெந்துருச்சுன்னு தெரியும்னா அதை எடுத்து நம்ம அழுத்தி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை நம்ம கீழே இருத்தி விட்டுறணும். இதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? வெங்காயம் 200 கிராம், பூண்டு ஒரு 2 கட்டு, அப்புறம் தக்காளி ஒரு 4, வரமிளகா ஒரு 4-5, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 7 வரமிளகா. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல வெந்தயத்தை வறுத்துக்காங்க. எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி போட்டுக்காங்க. மல்லியும் வெந்தயமும் நல்லா வறுத்துக்காங்க. எந்த அளவுக்குன்னா அதை வாசம் வர அளவுக்கு வறுத்துக்காங்க. அது வாசம் வந்ததுமே வரமிளகா போட்டுக்காங்க. இது 3த்தையும் வறுத்து தான் அந்த மிளகாவோட வாசமும் வரணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா அந்த அரைக்கும் போது நல்லா கொஞ்சம் அரைச்சி வரும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்காங்க. அம்மியில் நசுக்குன்னா எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சிக்காங்க. அதுவும் குறவரப்பாக அரைச்சிக்காங்க, ரொம்ப நைஸாக இல்லாமல். அதுக்கப்புறம் பூண்டும் அம்மியில் நசுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலாவை பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப குறவரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்காங்க. கடுகு பொரிஞ்சதுமே ஜீரகம் போட்டுக்காங்க. ஜீரகம் பொரிஞ்சதுமே வரமிளகா போட்டுக்காங்க. வரமிளகா சேர்ந்ததுமே பூண்டு போட்டுக்காங்க. பூண்டு ஓரளவுக்கு வணங்கினதுமே வெங்காயத்தை போட்டுக்காங்க. வெங்காயம் போட்டு நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்காங்க. வெங்காயம் போட்டு நல்லா செவந்து வந்ததுமே பாருங்கள், இந்த அளவுக்கு செவக்கணும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்காங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்காங்க. எந்த அளவுக்கு வதங்கணுன்னா அதோட பச்சை வாசம் போய் அந்த எண்ணெய் கொஞ்சம் மிதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலாவை கொட்டிக்காங்க. இந்த மசாலா தாங்க இதுக்கு சீக்ரெட்டே. அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச கீரையோட கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சிக்காங்க. என்னடா அதுலேயும் உப்பு போட்டிருக்காங்க இதுலேயும் உப்பு போடுறாங்க அப்படின்னா, இல்லை அதில் கொஞ்சமாக தான் போட்டோம், இது பத்தாததுக்கு இதில் கொஞ்சம் போட்டு அந்த கீரையில் கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சோம்னா கொஞ்சம் நைஸ் ஆகும். அதுக்காக தான் உப்பு போட்டு கடைஞ்சிட்டு அது கொஞ்சம் நைஸ் ஆனதுமே இந்த மசாலாலாம் போட்டு கடைஞ்சிக்காங்க. நைஸாக கடைஞ்சிக்காங்க. தக்காளி இந்த வெங்காயம் சாப்பிடும்போது இந்த தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் அப்படியே கடிப்படும். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்காங்க. அதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த கீரையிலே மிக்ஸ் பண்ணிக்காங்க. கீரையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் லெகுவாகிறதுக்காக மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுக்காங்க. அவ்வளோதான், கீரை ரெடி. இப்போ அதை சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும்.